எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் என ஆக்ரோஷமாக கத்திய நபர். ஊறுவாய்களை அடைக்க மனைவியை பலி கொடுத்த கணவர். 10 நிமிடத்தில் முடிந்த 9 வருட திருமண பந்தம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரை விட்ட பெண். வெறியாக மாறிய மன அழுத்தம். என்ன நடந்தது? தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அச்சத்தோட போன தம்பி விஷ்ணு, அண்ணா நான் அல்மாவை கொன்னுட்டேன் அப்படின்னு கதறி அழுதுருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அண்ணன் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு. அப்போ அவரு கதறி அழுதபடியே நான் அல்மாவை கத்தியால குத்தி கொன்னுட்டேன்னு சொல்லியிருக்காரு. உடனே விஷ்ணுவோட வீட்டுக்கு போன அவரோட அண்ணன் அங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த அல்மாவோட சடலத்தை பார்த்து உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க அங்க கிடந்த அல்மாவோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச விசாரணையில மனச ரணமாக்க கூடிய அந்த கொலைக்கான பின்னணி என்னங்கிறது வெளியே வந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான நெய்யாற்றங்கரை விளத்தங்கரை சர்ச்சு பக்கத்துல வசிச்சுக்கிட்டு வந்தவங்க தான் விஷ்ணு அல்மா தம்பதி. இவங்களுக்கு திருமணமாகி 9 வருடங்கள் ஆகியும் கூட குழந்தைங்க இல்ல. திருமணமான கொஞ்ச வருஷம் தம்பதிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில அவங்க வாழ்க்கையில புயல் காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. திருமணமான முதல் 3 வருஷத்துல குழந்தைய பத்தி யாருமே பெருசா பேசிக்கல. ஆனா நாளடைவுல குடும்பத்துக்குள்ள குழந்தையின்மை பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. வீட்ல வெளியன்னு இப்படி எங்க போனாலும் சரி, இல்ல வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, அவங்க நிச்சயமா கடைசியா கேட்கக்கூடிய வார்த்தை எப்ப குழந்தை பெத்துக்க போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இது போல தினமும் எத்தனை பேருக்கிட்ட குழந்தைய பத்தி பேச முடியும்னு விஷ்ணுவும் அல்மாவும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இதுக்காக அவங்க மருத்துவர்களை அணுகிய நிலைமையிலையும் குழந்தை பேரு தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கு. வருஷங்களும் ஓட ஓட ஒரு கட்டத்துல எந்த ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு போனாலும் விஷ்ணுவையும் அல்மாவையும் குழந்தையின்மைய காரணம் காட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க குடும்பத்தாரே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா விஷ்ணுவோட சொந்தக்காரங்க அல்மாவை குழந்தையின்மைய காரணம் காட்டி ரொம்பவே இழிவா பேசி இருக்காங்க. இதனால 2 பேருமே அவங்க படக்கூடிய வேதனைய மாத்தி மாத்தி சொல்லி பேசி அழுதுக்குவாங்கன்னு சொல்லப்படுது. இதுவே ஒரு கட்டத்துல விஷ்ணுவுக்கு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கு. இதனால அல்மாவை பல தடவை கோபத்துல அடிச்சதாவும் சொல்லப்படுது. இப்படியே தம்பதிக்குள்ள மன அழுத்தமும் ஒரு கட்டத்துல பெரிய சண்டையாவே மாறி போயிருக்கு. இதனால விஷ்ணு கடந்த 1 வருஷமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டாருன்னு சொல்லப்படுது. விஷ்ணு தினமும் வீட்டுக்கு மது குடிச்சிட்டு வர்றதும் ஒன்னாலதான் குழந்தை இல்லைன்னு அல்மாவை அடிக்கிறதுமா இருந்தாருன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி அன்னைக்கும் வீட்டுக்கு வந்த விஷ்ணு அல்மா கிட்ட குழந்தை இல்லைங்கிறத பத்தி பேசி சண்டை போட்ட நிலைமையில ஆத்திரம் தாங்க முடியாத அல்மாவும் இதுக்கு நீயும் தான் காரணம்னு சொல்லி அவங்களும் பேசி இருக்காங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முத்துன நிலைமையில கோபம் அடைஞ்ச விஷ்ணு அங்க இருந்த கத்தியை எடுத்து அல்மாவை சரமாரியா குத்தி கொன்னது விசாரணையில தெரிய வந்துச்சு.